டார்வினுடைய இந்த கோட்பாட்டுக்கு முடிவுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் 1924 ரஷ்யாவில், இப்போ ரஷ்யா பழைய யூஎஸ்எஸ்ஆர், அதில் என்ன ஒபாரின் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட், பாலாஜிக்கல் சயின்டிஸ்ட், மிகப்பெரிய சயின்டிஸ்ட், சாதாரண கிடையாது. அவர் சில விஷயங்களை கொண்டு வந்தார். என்ன கொண்டு வந்தாருன்னு சொன்னால், அவர் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக ப்ரூவ் பண்ணார். தியரி ஆஃப் பிரைமரி ஏபயோஜெனிசிஸ். முதல்ல பார்த்தோம். அதை தப்புன்னு நிறைய பேர் சொன்னாங்கிறத கண்டுபிடிச்சோம். ஒரு சயின்டிஸ்ட்டும் தப்புன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணார். இவர் திருப்பி அதே தியரியை கொண்டு வந்தார். இவர் என்ன சொன்னாலும் ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டார், பிரைமரி ஏபயோஜெனிசிஸ். என்ன காரணம்? முதல்ல உயிரினங்கள் உலகத்தில் உண்டானப்ப அந்த உலகம் இப்படி இல்லை, அந்த உயிரினங்கள் இப்போ அந்த மாதிரி இல்லை. அப்போ ஆதி காலத்தில் பிரைமரியில் ஏபயோஜெனிசிஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு அந்த வாய்ப்பு இல்லை. அதனால இன்னைக்கு திருப்பி பழைய வெடிக்கு நேச்சுரல் சயின்ஸ் மீடியா வருமானு கேட்டால் அது மில்லியன் ஆஃப் இயர்ஸ் ஆகலாம். அது எப்படி போய் முடியும் யாருக்கும் தெரியாது. அப்போ என்ன சொன்னார்னா, ஏபயோஜெனிசிஸ் பிரைமரி பீரியடில் ஆதி காலத்தில் உலகம் இருந்த காலத்தில் நடந்துச்சு, இன்னைக்கு அது நடக்க முடியாது. இதை ப்ரூவ் பண்ணார். அடுத்து இன்னொரு அடிப்படையான விஷயத்தை ப்ரூவ் பண்ணார். என்ன ப்ரூவ் பண்ணார்னா, உலகத்தில் ஏராளமான கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் எப்பவுமே இருந்துட்டு இருக்கு, உலகம் உண்டான காலத்திலேருந்து இருக்கு. அந்த கெமிக்கல் காம்பவுண்ட்ஸில் ஏன்னா எலக்ட்ரிக் சார்ஜஸும் யூவி ரேஸும் ஒரு கண்டிஷனில் வச்சு நீங்கள் செலுத்துனீங்கன்னா அதில் இருந்து ஆர்கானிக் மாலிகூல்ஸை நீங்கள் உருவாக்கலாம். ஆர்கானிக் மெட்டீரியல் இல்லை, ஆர்கானிக் மாலிகூல். மாலிகூல் என்ன? நம்பர் ஆஃப் செல்ஸ் டுகெதர் இருக்கிறதா மாலிகூல். ஆர்கானிக் மாலிகூல்ஸை, அதாவது இது கெமிஸ்ட்ரி மீனிங்கில் சொன்னார் இந்த மாலிகூலுங்கிறத. நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் டுகெதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் மாலிகூல். அந்த ஆர்கானிக் மாலிகூல்ஸை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி இவர் ப்ரப்போஸ் பண்ணார். இந்த ரெண்டு தியரியை சொன்ன உடனே அடுத்து ஒரு கேள்வியை கேட்டாங்க, பயங்கரமாக ஒரு கேள்வி. என்ன கேட்டாங்கன்னா, இது ஆர்கானிக் மாலிகூல் ரைட்டு தான், இதெல்லாம் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதை நீங்கள் செஞ்சிட்டு இருக்கிறீங்க. ஆனால் முக்கியமான கேள்வி என்னன்னு சொன்னால், என்ன இது எப்படி ஒரு செல்லுங்கிற செல் வாலுக்குள்ள ரூமு 4 சேம்பர் மாதிரி சுற்றி அடைச்சிட்டு இருக்கிற செல் வாலுக்குள்ள அது எப்படி போய் உட்காந்துச்சு? இந்த கேள்வியை கேட்டாங்க. அப்போ அதுக்கு இந்த ரெண்டையும் சொல்லிட்டு ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த பதில் சொன்னார். 3 ஒன்றா சொல்லலை அவர். இந்த 2 முதல்ல சொல்லிட்டாரு, இது 3வது திருப்பி சொன்னார். இவர் இதை எப்போ சொன்னாருன்னு சொன்னால், தியரி ஆஃப் கோயசர்வேஷன். கோயசர்வேட்ஸ்னா என்னன்னு சொன்னால், ஃபேட் மாலிகூல்ஸ், ஃபேட் குளாபியூல்ஸ் ஃபார்மில் தான் இருக்கும். ஃபேட்டுங்கிறது குளாபியூல் ஃபார்மில் இருக்கும், கொழுப்புங்கிறது. அங்கே புரோட்டீனும் மற்ற பொருள்களும் அதுக்குள்ளே என்ட்ரு ஆகிடுச்சுன்னா உள்ளே என்காப்சுலேட் ஆயிரும், உள்ளே போய் மாட்டிக்கிடும். அதற்கான வாய்ப்புகள் இந்த ஏபயோஜெனிசிஸ் நடந்த பிரைமரி காலத்தில் உண்டு. என்ன அது பேர் கோயசர்வேட்ஸ்னு ஒரு பேர் கொடுத்தாரு. இதுதான் ஒப்பாரியினுடைய மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பு. அடுத்து ஒரு சயின்டிஸ்ட், இவர் யார்? ஜெனடிஸ் ஜேபிஎஸ் ஹால்டேங்கிறவர், பிரிட்டிஷ்காரரு. என்ன இவர் மிகப்பெரிய ஒரு என்ன இதை கண்டுபிடிச்சார். என்ன கண்டுபிடிச்சாருன்னா, பயாலஜி மட்டும் படிக்காமல் இவர் வேறு விஷயங்களும் படித்தார். இந்த பூமி எப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சு, அப்போ என்ன சூழ்நிலைமை இருந்துச்சு, அதை பூரா படித்தார். படிச்சுட்டு என்ன சொன்னார்னா, உயிர்கள் உலகத்தில் தோன்ற காலத்துக்கு முன்னாடி இந்த பூமியில் ஆக்சிஜனே இருந்திருக்க முடியாது, ஆக்சிஜனே இல்லை. இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரெண்டாவது என்ன சொன்னார்னா, இந்த ஆக்சிஜன் இல்லாதனால ஆக்சிஜனுடைய இன்னொரு டெரிவேட்டிவ் ஓசோன், O3ங்கிறது இருந்திருக்கவே முடியாது. அதன் காரணமாக சூரியனிலிருந்து வரக்கூடிய அல்ட்ரா வயலட் புற ஊதா கதிர்கள் நேரடியாக பூமிக்குள்ள விழுந்திருக்கும். என்ன அதன் மூலமாக போட்டோ கெமிக்கல், இதுக்கு பேர் ஃபைட்டோ கெமிக்கல் இல்லை, குளோரோஃபில் ரியாக்ஷன் இல்லை, போட்டோ கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்திருக்கும். அந்த ரியாக்ஷன் காரணமாக ஒரு பிளாஸ்மிக் சூப், முதல்ல செல்லுக்குள்ள பிளாஸ்மா மாதிரி இருக்குன்னு சொன்னோம்ல, அது மாதிரி ஒரு சூப் ஃபார்ம் ஆகிருக்கும். அது கடலில் ஃபார்ம் ஆகிருக்கலாம், பாண்ட்ஸில் ஃபார்ம் ஆகிருக்கலாம், ஏதாவது இடத்துல ஃபார்ம் ஆகிருக்கலாம். இதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லி ஜேபிஎஸ் ஹால்டேங்கிற சயின்டிஸ்ட்டு சொன்னார். இது நிரூபிக்கிறதுக்கு ஒரு 2 பேர் இருந்தாங்க. அவர் யூஎஸ்காரங்க தான். 1950 ஹெரால்டு உரேன் ஒருத்தர், ஒரு பெரிய சயின்டிஸ்ட்டு. இவர் நிறைய விஷயங்கள் சொன்னார். இவருடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் என்னன்னு சொன்னால் முல்லர், ஸ்டான்லி மில்லர். என்ன இவர் அதே இடத்துல தான் உள்ளவர். அவருடைய லெக்சர்லாம் கேட்டுட்டு அவரே இவர் திருப்பி கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தார். அந்த சயின்டிஸ்ட்டு பதிலே சொல்லலை. இவர் என்ன பண்ணிட்டாரு,
சரி நம்ம நினைக்கிறோம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி தனியாக போய் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார். அது பேர் தான் என்ன, யூரே மில்லர் எக்ஸ்பெரிமெண்ட். யூரே மில்லர் எக்ஸ்பெரிமெண்ட். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன பண்ணாங்க, அவர் சொன்னார் ஜேபிஎஸ் ஹால்டேன்னு, அந்த ஒப்பாரின்னு சொன்னார். அந்த ரெண்டு கரெக்டான டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன சிம்பிள் எக்யூப்மெண்ட் போட்டு ஒரு ஃப்ளாஸ்க் எடுத்துக்கிட்டு அந்த ஃப்ளாஸ்க்கு உள்ள ஹைட்ரஜன், அம்மோனியா, மீத்தேன், வாட்டர் வேப்பர் இதில் உள்ள போட்டாங்க. உள்ளே போட்டுட்டு மேலே 2 எலக்ட்ரோட்ஸை கொடுத்து எலக்ட்ரிக் சார்ஜ் கொடுத்தாங்க. சார்ஜ் கொடுத்து ஒரு வாரம் ஆச்சு, ஒன்றையும் காணோம். லேசாக ஏதோ படிமன் மாதிரி வந்துச்சு. வேறு கொஞ்ச நாள் விட்டாங்க. கொஞ்ச நாள் கழித்து பார்த்தோம்னு சொன்னால் அதை ஃபில்ட்ரு பண்ணி தனியாக எடுத்தோன்னே கிடைச்ச மெட்டீரியல்ஸ் எல்லாம் லிக்விட் எடுத்துகிட்டு மீதெல்லாம் என்ன பண்ணாங்க, அனலைஸ் பண்ணி பார்த்தா அதில் கிளைசின், அலினின்னு சொல்ல 2 ஆர்கானிக் கெமிக்கல்ஸ். 2 ஆர்கானிக் கெமிக்கல்ஸ் மட்டும் இல்லை, புரோட்டீனோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஆர்கானிக் கெமிக்கல்ஸ். இந்த 2ம் அதில் இருக்குங்கிறத நிரூபித்தாங்க. அடுத்த ஒரு சயின்டிஸ்ட்டு, அவர் பேர் யாருன்னா என்ன, ஜேம்ஸ் வாட்சன் அண்டு கிரிக். 2 பேர், ஜேம்ஸ் வாட்சன் அண்ட் கிரிக். இதுக்கு நடுவில், இவங்க பீரியடுக்கு நடுவில் இன்னும் நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. என்ன கண்டுபிடிக்கப்பட்டுச்சுன்னா, உடம்புக்குள்ள ஜீன்ஸ் இருக்குது, அந்த ஜீன்ஸ் தான் வந்து நம்முடைய பாரம்பரியத்தை அடுத்த பாரம்பரியம் கொண்டு போகுது, இதெல்லாம் கண்டுபிடிச்சிருந்தாங்க. அந்த ஜீன்ஸ் வந்து ஒரு புரோட்டீன், அது தனியாக எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, அப்படி இல்லை, அது செல்லுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இன்னொரு சின்ன உருண்டை, செல்லு ஒரு உருண்டைன்னு வச்சுங்க, அது உள்ள இன்னொரு சின்ன உருண்டை இருந்துச்சுன்னா அது பேர் நியூக்ளியஸ், அதாவது மத்திய. நியூக்ளியஸ்னால் சென்டரில் ஒரு ஏணி எப்படி முறுக்கிறது எப்படி இருக்கும், அதான் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர். அது மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் என்ன ஒன்று இருக்குது, இது பேர் குரோமோசோம் அல்லது குரோமோசோம் வந்து டிஎன்ஏக்களால் ஆக்கப்பட்டிருக்கு. டிஎன்ஏ என்ன, டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட், டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட், அதான் டிஎன்ஏ. இதில் வந்து ஒவ்வொன்றையும் 4 ஸ்டாண்ட் இருக்கும். ஒவ்வொரு ஸ்டாண்ட்லையும் இந்த பக்கம் வேற ஒரு புரோட்டீன், இந்த பக்கம் வேற ஒரு புரோட்டீன், இங்கிட்டு வேற புரோட்டீன், இங்கிட்டு வேற புரோட்டீன், இங்கிட்டு வேற புரோட்டீன், இங்கிட்டு வேற புரோட்டீன், இப்படி இருக்கும். இது இங்கே இடம் மாறிடுச்சுன்னா இதோட குணாம்சம் மாறிடும். இது இன்னொரு இடத்துக்கு மாறிடுச்சுன்னா அவனோட கேரக்டர் மாறிடும். இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டாண்டும் என்ன ஒரு விதமான குணாம்சத்தை உள்ளே கொண்டிருக்கிறது. இதை கண்டுபிடிச்சாங்க. ஏன்னா இது இன்ஹெரிட்டன்ஸை ப்ரூவ் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய சயின்டிஃபிக் டிஸ்கவரி. இப்போ ஒரு கேள்வி வந்துச்சு. இந்த டிஎன்ஏவை ஆராய்ச்சி பண்ணவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஐயா இதுக்குள்ளே இருக்கிற இந்த ஜீனெல்லாம் வெளியே வரவிடாமல் 2 பட்டை போட்டு இறுக்கி வச்சிருக்கு, டைட்டாக இருக்குது, அது லூஸாக இல்லை. அப்போ இது வந்து எப்படி வெளியே போகும், இந்த கேள்வி எழுப்பினாங்க. அப்போ இவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், ஐயா இதுக்கு வயசே ஆகாது, இதுதான் நம்முடைய முதல்ல சொன்னோம்ல 30 வயசு ஆம்பளைக்கு 1 வயசு குழந்தை தான் பிறக்கும், 30 வயசு செல்லுள்ள குழந்தை பிறக்காது. காரணம் என்னன்னா, இந்த ஜீன் அது வயசாகாமல் தடுக்கிறதுக்கு உள்ள இன்டாக்டாக வச்சிருக்கு, டைட்டாக வச்சிருக்கு. இதிலிருந்து அவ்வளோ ஈஸியாக எந்த செல்லையும் உடைக்க முடியாது. இது வந்து இனவிருத்தி பண்ணும்போது மட்டும்தான் தன்னை போல இன்னொரு டூப்ளிகேட் உருவாக்கி வெளியே அனுப்பும். இதுதான் அதுக்கான காரணங்கிறத கண்டுபிடிச்சாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இன்னொரு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சார். அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா, டிஎன்ஏ பதில் ஆர்என்ஏன்னு ஒன்று இருக்கு உள்ள செல்லுக்குள்ள. அந்த செல்லில் டபுள் ரவுண்டு கிடையாது, ஏணி மாதிரி டபுள் ஹெலிக்ஸு இல்லை, அது டைட்டாக இல்லை, அது லூஸாக இருக்குது, அது நியூக்ளியஸுக்குள்ள இல்லை, நியூக்ளியஸுக்கு வெளியே இருக்குது. இது வேறு பல வேலை செய்யுதுன்னு சொல்லி சொன்னார். அது என்ன, யுவர் டிஎன்ஏ டெல்ஸ் யுவர் செல்ஸ் ஹவு டு மேக் புரோட்டீன்ஸ். உங்கள் டிஎன்ஏ உங்கள் பாடிக்கு என்ன விதமான புரோட்டீனை நீங்கள் உற்பத்தி பண்ணணுங்கிறது அது சொல்லுது. அவ்வளோதான் அந்த வேலையை செய்யுமே தவிர அது உற்பத்தி பண்ணாது. எது, அந்த டிஎன்ஏ உற்பத்தி பண்ணாது. அப்போ எது உற்பத்தி பண்ணுது, இந்த டிஎன்ஏலிருந்து ஒரு காப்பி அடித்து ஆர்என்ஏ, மெசஞ்சர் ஆர்என்ஏன்னு சொல்லுவாங்க வேற, இந்த ஆர்என்ஏ செய்து இந்த மெசேஜ் எடுத்துக்கிட்டு செல்லுக்குள்ளே இருக்கிற ரிபோசோம் சின்ன 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 உருண்டையாக இருக்கும், ஏன்னா அந்த உருண்டைகளை ஒண்டி விட்டுருது, அதுதான் புரோட்டீனை உற்பத்தி பண்ணுது. அப்போ புதுசாக இன்னொரு கண்டுபிடிப்பு வந்துருச்சு. என்ன கண்டுபிடிப்பு வந்துச்சு, ஏன் வயசாகலை எப்படி புரோட்டீன் உற்பத்தி ஆகுது, இது ஆர்என்ஏ அது டிஎன்ஏ. ஏன்னா இந்த 2 கேள்விக்கும் பதில் வந்துருச்சு. உடனே சயின்ஸில் சில கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஆர்என்ஏ எங்கேருந்து வந்துச்சு, சரி ஆர்என்ஏலேருந்து டிஎன்ஏ வந்துச்சு, அது ரைட்டு, சிங்கிள் ஸ்டாண்டு அது டபுள் ஸ்டாண்டு, இது என்ன செய்யணும்னு இதுக்கு சொல்லுது, இது போய் என்ன செய்யணுமோ அது செல்லுக்கு சொல்லுது, அதெல்லாம் கரெக்டு. இது எப்படி வந்துச்சு, இந்த கேள்வி ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இன்னொரு சயின்டிஸ்ட் வந்தார், என்ன இதை மாதிரியே சொன்னது, ஜக் ஷோஸ்டாக். இவர் தான் 1980 கண்டுபிடிச்சார். அந்த ஜீன்ஸ் ப்ரொடெக்ட்ஸ் தெம்செல்ஸ் ஃப்ரம் ஏஜிங்.
அந்த மனுஷனை ஏஜ் ஆகிறத நிப்பாட்டாது, அதுக்கு ஏஜ் ஆகாமல் அது தடுத்துக்கணும். தெம் செல்ஸ் மட்டும் தான் தடுத்துக்கணும். இவர் நினைச்சார்னா ஒரு ஆர்என்ஏவை ப்ரொடியூஸ் பண்ணிட்டார். ஆர்என்ஏல நிறைய என்சைம்ஸ் இருக்குது. அந்த என்சைம் ஒன்று உருவாக்கியாச்சுன்னு சொன்னால் அது அந்த ஆர்என்ஏவை வளர்த்து விட்டு சிசர் பண்ணி டெவலப் பண்ணிடும், டபுள் பண்ணிடும். அந்த மாதிரி ஒரு என்சைமை இவர் கண்டுபிடிச்சார். கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் அந்த ரியாக்ஷன் மூலமாக இயற்கையாக எவ்வளோ வேகத்தில் இன்னொரு ஆர்என்ஏ ப்ரொடியூஸ் பண்ணுமோ அதை விட 7 மில்லியன் டைம்ஸ் ஃபாஸ்டர் அந்த ஆர்என்ஏ உற்பத்தி ஆகுங்கிறதையும் ஜோஸ்டக் கண்டுபிடிச்சார். அதனால் இவருக்கு நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க. எப்போ? 80. இப்போ இது ஒரு மிகப்பெரிய விஞ்ஞான கண்டுபிடிப்பு. அடுத்த ஒரு கேள்வி, இதெல்லாம் ரைட்டு, செல்லுக்கு எனர்ஜி எங்கேயா? இந்த கேள்விக்கு விடை கண்டுபிடிக்கிறதுக்கு மிகப்பெரிய குழப்பமாக போச்சு. அப்போ அதுக்கு ஒரு சயின்டிஸ்ட் வந்தார் தனியாக, மைக்கேல். இந்த மைக்கேல் என்ன பண்ணார்னா, இவர் ஒரு புதிய விஷயத்தை கண்டுபிடிச்சார். செல்லில் இது செல் வால், செல்லுடைய சுவர். ஒரு செல்லு ரொம்ப சிறுசு, கண்ணில் பார்க்க முடியாது. மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தா கூட அவுட்ரு வால் மட்டும்தான் பார்க்க முடியும், உள்ளே இருக்கிறத பார்க்க முடியாது. உள்ளே இருக்கிறத பார்க்கணுமா எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் மாதிரி வேணும். அந்த செல்லுடைய உள்பகுதி என்ன போட்டிருக்கோம்? ஒரு செல் வால் போட்டிருக்கோம். உள்ளே இருக்கிற சிலையை கொடுத்துருக்குறாங்க. இவர் என்ன காமிச்சார்னா, செல் வால் எப்பயுமே எலக்ட்ரிக்கலி சார்ஜ்டு பார்ட்டிகிள்ஸ், அது எலக்ட்ரிக்கலா இல்லையா அது எனக்கு தெரியாது, சார்ஜ்டு பார்ட்டிகிள்ஸ் அது. ஏன்னா கெமிஸ்ட்ரி வேறு, ஃபிசிக்ஸ் வேறு, பயாலஜி வேறு. சார்ஜ்டு பார்ட்டிகிள்ஸ்னால் என்ன அர்த்தம்னா, கெமிஸ்ட்ரிலையும் இருக்குது, ஃபிசிக்ஸ்லையும் இருக்குது, பயாலஜிலையும் இருக்குது. அதாவது அதனுடைய எண்ணிக்கை, எலக்ட்ரான்ஸோடைய எண்ணிக்கை கூடும் குறையும், அதுக்கேற்றபடி சார்ஜு மாறுபடும். அந்த சார்ஜ்டு பார்ட்டிகிள்ஸ் வெளியே புரோட்டான்ஸ் அனுப்பிக்கிட்டே இருக்குது, செல் வால் வழியாக வெளியே அனுப்பிக்கிட்டே இருக்குது. எல்லா செல்லுக்குள்ளேயும் நடக்குது. சொன்னேன், செல்லு ஒரு ஃபேக்ட்ரி, உள்ள பெரிய பேட்டரி இருக்குன்ட்டு. இந்த புரோட்டான்ஸ் வெளியே அனுப்பிக்கிட்டே இருக்குது. இந்த புரோட்டான்ஸ் வெளியே போனோடனே உள்ளே இருக்கிற புரோட்டானுக்கும் வெளியே இருக்க புரோட்டானுக்கும் அளவு எண்ணிக்கையில் வித்தியாசம் வந்தோடனே சார்ஜ்லேயும் வித்தியாசமாகிப்போச்சு. சார்ஜ்லேயும் வித்தியாசமாகிடுச்சு. ஒரு பக்கம் சார்ஜ் கூட இருக்குது, ஒரு பக்கம் சார்ஜு கம்மியாக இருக்குது. தியரி ஆஃப் ஆஸ்மாசிஸ் என்ன சொல்லுது? எங்கே கம்மியாக கூட இருக்கோ அது கம்மியாக நேரத்துக்கு போய் சமன் பண்ணிடும். இதுதான் ஆஸ்மாசிஸுடைய அடிப்படை தியரி. அதனால் வெளியே இருக்கிற செல்லு இந்த புரோட்டான்ஸு பழைய வெடிக்கக்கூடிய என்சைம் வழியாக உள்ளே ரிபோசம் கூட போய் ஒட்டிக்கிட்டு எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணும். அதான் திருப்பி சொல்கிறாரு, கிரியேட்டிங் பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் flow back across the membrane, get through the enzyme, and the stream of protein passing through gave the enzyme the energy that it needed to make ATP. இதான் அவருள்ள கேள்வி. ஏடிபின்னு என்ன? இது ஒரு புதுசு ஒரு பாடம் தெரிச்சிங்க. ஆனால் கொஞ்சம் ஈஸி தான், கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. ஏடிபிங்கிறது அடினோசன் ட்ரைபாஸ்பேட், அதனுடைய சுருக்கம் தான் ஏடிபி. அடினோசனுங்கிற புரோட்டீன் ட்ரைனா 3 மாலிகுல் இருக்கும், அதில் பாஸ்பேட் 3 மாலிகுலோட பாஸ்பேட். இது ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் ஏடிபி, அடினோசன் டைபாஸ்பேட், ஏடிபியாக இருக்கும். ஏடிபியாக இருந்தால் எனர்ஜி அப்படியே இருக்கும். இது கூட இன்னொரு பாஸ்பேட்டு சேர்த்துட்டிங்கன்னா அது ஏடிபியாக மாறிடும். அது எனர்ஜி ஸ்டோர் ஹவுஸாக இருக்குது, எனர்ஜி ஸ்டோர் ஹவுஸாக இருக்குது. அது இன்னொரு ப்ராசஸில் ஏடிபியில் இருந்து பாஸ்பரஸ் ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸ் செல்லுக்குள்ளே நடக்கும். பாஸ்பரஸ் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா எனர்ஜி ரிலீஸ் ஆயிடுச்சு, எனர்ஜி ரிலீஸ் ஆயிடுச்சு. அதனால தான் என்ன பார்க்குறோம் சொன்னால், சிக்னலுக்கு ஏற்றபடி வேகமாக ஏடிபி கரையும், மெதுவாகவும் ஏடிபி கரையும். சாப்பாடு கிடைக்கிறப்ப வேகமாக ஏடிபி உண்டாகி சேர்த்து வச்சுக்கிறோம். சாப்பாடு கம்மியாக இருக்கும்போது இந்த ஏடிபி கொஞ்சம் கொஞ்சமாக எனர்ஜி கொடுத்து கொஞ்ச நாள் பட்டி இருக்கிற கூட சமாளிக்கும். இதுதான் லிவிங் திங்ஸுக்கும் நான் லிவிங் திங்ஸுக்குள்ள மிக அடிப்படையான வித்தியாசத்தில் ஒன்று. இதையும் சயின்டிஸ்டுகள் கண்டுபிடிச்சாங்க. அடுத்த கேள்வி, இதெல்லாம் ரைட்டு, எனர்ஜியை சொல்லிட்டீங்க, பிளாஸ்மாவை சொல்லிட்டீங்க, பரம்பரையாக வர்றதுக்கு சொல்லிட்டீங்க, எல்லாத்தையும் விட கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆனால் செல்லுக்கு ஒரு வால் இருக்குது, அது எங்கேருந்து இருந்துச்சு? அடுத்த கேள்வி ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் தனித்தனியாக கடலில் மிதக்குமா, குளத்தில் மிதக்குமா, வானத்தில் சுற்றுமா, எங்கே இருந்து செல் வந்துச்சு? இதை விசேஷம் என்ன தெரியுமா? இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியும் 1700 ஒன்று கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா 1700க்கு மேலே 800 என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, கடலுக்கு கீழே ரொம்ப ஆழத்தில் ஏராளமான வல்கனோஸ் இருக்குது. ஏராளமான வல்கனோ எரிமலை ஏராளமாக பொங்கிக்கிட்டு இருக்குது, வெடிக்கும். இப்போயும் நம்ம அது நியூஸில் அப்பப்பெல்லாம் பார்க்குறோம். அதில் ஹைட்ரோ தெர்மல் வெண்ட்னு ஒன்று சொல்கிறாங்க. பல வல்கனோஸில் இருக்கக்கூடிய பாறைகள்லேருந்து உள்ளேருந்து தண்ணி உள்ள கூடி இழுத்து மேலே கூடி வெளியே வரும்.
இதில் பயங்கரமான டெம்பரேச்சர் 235 டிகிரி ஃபாரன்ஹீட் அந்த டெம்பரேச்சர் இருக்கும். ஏன்னா அப்போ இதில் சின்ன சின்ன ஹோல்ஸு பாறையில் இருக்கும். சின்ன சின்னதாக பொந்தாக பாறையில் இருக்குது. அந்த கோயசர்வேட்ஸ்னு ஒன்று சொன்னார் ஒப்பாரின், அது எல்லாம் இந்த பிளாஸ்மா இந்த புரோட்டான் கிரேடியன்ட்டு இந்த எல்லாமே வினோதமான கலவையில் ஒன்று சேர்ந்து அதுக்குள்ளே போய் அந்த ஓட்டைக்குள்ளே போய் டெபாசிட் ஆகிருச்சுன்னா அதில் ஃபேட் அதில் பட்டுச்சுன்னு சொன்னால் அது ஒரு செல் மாலிகுலாகி வெளியே வந்துடுது. செல் மாலிகுலாகி வெளியே வந்துடுது. இது ஒரு தியரி. இதில் ஒரு கேள்வி என்ன எழுப்பினாங்கன்னு சொன்னால், இதில் தான் வந்துச்சுன்னா செல் பாடி ஃபார்மேஷன், செல் பாடி எஸ்கேப்ஸ் ஹைட்ரோதெர்மல் வெண்ட், இது ஒரு கான்செப்ட். இந்த கான்செப்டை பற்றி என்ன சொன்னாங்கன்னா, இது 235 டிகிரியில் இது எப்படியா வேலை செய்யும், இதுக்குள்ளே ஆக்சிஜனாக இருக்குது, இந்த மாதிரி கேள்வி தான் கேட்டாங்க. அதற்கு ஒரு பதில் கொண்டு வந்தாங்க. யார் கொண்டு வந்தா? இப்பயும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஹைட்ரோதெர்மல் வெண்ட்டில் இப்பயும் உயிரினங்கள் வாழ்றதை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கு ஆக்சிஜன் தேவையில்லை, அது ஹைட்ரஜன் வச்சு வாழுது, அது வேற மீத்தேன் வச்சு வாழுது, ஆக்சிஜன் அதுக்கு தேவையில்லை. அது இப்போ கண்டுபிடிச்சு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லை, இன்னொரு கான்செப்ட் என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், ஏற்கனவே நிறைய எரிமலைகள் வெடித்து கீழே இருக்கக்கூடிய எல்லா மெட்டல்ஸு கேஸு எல்லாம் சேர்ந்து வெளியே வர்றப்ப அது பரவி சுற்றி இடங்களில் சின்ன சின்ன குளங்களாக உருவாகி இருக்கிறப்ப அதில் தேவையான சரியான டெம்பரேச்சர் இருக்குது. அதில் இந்த ஃபோட்டோ கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்திருக்கலாம், அங்கே செல்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கலாம், அங்கேயும் இந்த மாதிரியான கிளே இருக்குது, அந்த கிளேயில் சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்குது, அதில் இது மாதிரி கோயசர்வேட்ஸ் எல்லாம் சேர்ந்து இது மாதிரி செல்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கலாம். இது ஒரு கான்செப்ட். அப்போ ஒட்டுமொத்த கிளாஸில் நம்ம இன்றைக்கி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னு சொன்னால், ஆதி காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் உயிரினங்களுக்குள்ள வித்தியாசங்கள் என்ன, அடிப்படை வித்தியாசங்கள் என்ன, அந்த அடிப்படை வித்தியாசங்கள் உயிரற்ற பொருளிலிருந்து எப்படி விதவிதமாக மாறி 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 ஒரு செல்லாக உருவாச்சு, அது உயிராக உருவாச்சு, அந்த பாயிண்ட்டுக்கு நம்ம வந்துட்டோம். அடுத்த கிளாஸில் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், இந்த ஒரு செல் உயிரினம் எப்படி பல செல்களாகவும் பல உயிரினங்களாகவும் தாவரங்களாகவும் மாறிச்சு, அதை நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ வெரி மச்.